இட்ஸ் ஓகே. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு மீட் பண்ணலாமா? தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, பை பை. பாய். Pudi, 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 pudi. Come on, come on, come on. Come on.
ஹாய், ஐ அம் ஜான். ஐம் பிரியா. நீங்க யாராவது தேடிட்டு இருக்கீங்களா? நோ. என்ன என்ன ஏன் ஃபாலோ பண்றீங்க? அது உங்களை ஃபாலோ பண்ணல, உங்களுக்கே தெரியாம உங்களை போட்டோ எடுத்தேன். ஓ, எங்க காட்டுங்க. ஓ, அமேசிங். Say this. Thank you. See you again. Bye. 1 minute. Hey. இந்த இடத்துக்கு புதுசா? Yeah. எங்க தங்கிருக்கீங்க? See the beach house there? Just there. That's nice. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா பார்ப்போம். Bye. யாருமா நீ? தாத்தா, நான் ரம்யா ஃப்ரெண்ட். யாருங்க அது? யாரோ ரம்யாவோட ஃப்ரெண்டா. உன் பேர் என்னம்மா? பிரியா. சரி பாட்டி, வரேன். சரிம்மா, போயிட்டு வா. ஏம்மா, நீ தனியா ஒருத்தி எங்க தெரியாத, உஷாரு. யார் அது? இவன் பேரு அருண், என் காலேஜ் மேட். ரொம்ப நல்ல பையன். அதுக்கு லவ் பண்ணிட்டியா? இல்லடி, அவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாரு. சின்னு, அப்பாவுக்கு தெரிஞ்சா? இல்லக்கா, அந்த வேலையை நீ தான் பண்ணணும். அப்படின்னா நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன். என்னடி உனக்கு இவ்ளோ தைரியம் வந்திருக்கு? இல்ல பிரியா, எனக்கு ஒரு தைரியமும் இல்ல. நீ இல்லாம எந்த வேலையும் நடக்காது. அப்பாவை எப்படியாவது ஓகே சொல்ல வச்சுடு ப்ளீஸ். ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவரை மீட் பண்ண. ஓகே டன். ஹலோ, ஹாய் அருண். how are you? உங்களை பத்தி சாந்தி சொன்னா ரொம்ப ஃபாலோ பண்ணுவீங்களோ? ஏய் பிரியா. ஹலோ. சாரி சாரி ஹலோ, சாரி. ஃபாலோ பண்ணலங்க, லவ் தாங்க பண்றேன். நம்ம லாங்குவேஜ்ல ஃபாலோயிங்னா லவ், லவ்னா ஃபாலோயிங். அக்கா. இல்லைங்க, உங்க அப்பாவை நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் பயமா இருக்குங்க. அப்பாவே ஃபாலோ பண்ணுவீங்களோ? Don't worry. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். Thank you. Thank you அக்கா. உள்ளவாமா. அப்பா, நான் வந்ததை எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த திறமை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். எந்த வேலை செஞ்சாலும் பயபக்தியோட செஞ்சா வெற்றி நம்மளை தேடி வருமா. அதை விட்டுட்டு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தா முன்னாடி போக வழி இல்லாமல் நிற்போம். உங்கள் அம்மா உங்கள் 2 பேரையும் என்கிட்ட விட்டுட்டு அவள் போய் சேர்ந்துட்டா. அவள் என்னோட இருந்ததுனாலையோ இல்லை நீங்கள் பிறந்ததுனாலையோ இவ்வளோ சொத்துக்கு நான் அதிபதி ஆயிட்டேன். இந்த அப்பாவுடைய பேர், புகழ், பணம் எல்லாமே உங்கள் 2 பேருக்கு தானம்மா. அதுக்குள்ள நான் போய் சேர்ந்துட்டேன். ஊருக்கு போய் சேர்ந்துட்டான்னு சொன்னம்மா. ஏமா என்னை கேட்காம என்கிட்ட வரமாட்டாம்மா. நீ ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்க,
அது என்னன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீயே சொல்லு. ஆ, ஆ, அப்பா, சாந்தி ஒரு பையனை காதலிக்கிறான். அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நீங்க ஊன்னு சொன்னா காதல் வேற, வாழ்க்கை வேற, நம்பிக்கை வேற. என் மேல வச்ச நம்பிக்கையால் தான் இவ்வளவு பெரிய சாந்தி பிரியா கம்பெனிக்கு சேர்மனா இருக்கேன். உங்க நம்பிக்கை வீண் போகாதுப்பா. அது என்னமோ தெரியல, எந்த குறையும் இல்லாம கண்ணும் கருத்துமா வளர்த்தாலும் காதல்னு வந்துட்டா பெத்தவங்களை தூக்கி போட்டு போறாங்களே. இந்த விஷயத்தை மட்டும் நம்ம என்னால புரிஞ்சுக்க முடியல. சரி, நாளைக்கு அவனை வர சொல்லு, நான் அவனை பார்க்கணும். தேங்க்ஸ்ப்பா. சொல்லுங்க. ஆமா, அது மொத்த பில்லு 47 லட்சம் ரூபாய். அதிகம் வந்தா 7 லட்சம் ரூபாய் குறைச்சுங்க, அவ்வளோதானே? நான் அப்புறம் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க தான்? நான் அருண். என்ன படிச்சிருக்கீங்க? ஃபைனல் இயர் பிபிஎம் சார். காதலிக்கிறது தப்பு இல்லை. எந்த ஒரு வேலையை பார்த்தாலும் அதிகாரம் மட்டும் போதாது, அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். நீ செஞ்சதை தப்புன்னு சொல்லல, அது ஓ இஷ்டம். கல்யாணம் கூட பண்ணிக்க. அதுக்கு முன்னாடி நீ உன் சொந்த காலில் நிற்கணும். அது இருக்கட்டும், நான் என்ன கேட்குறேன், என் பொண்ணை என்ன சொல்லி மனசு மாத்தின? சார், நான் ஒன்றும் உங்க பொண்ணு பின்னாடி சுத்தல, உங்க பொண்ணு தான் என் பின்னாடி சுத்தினா. இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கு முன்னாடி என்ன நடக்குது, பின்னாடி என்ன நடக்குதுன்னு சரியா தெரியறதில்ல. அப்பங்காசுல வண்டியை வாங்கிட்டு பின்னாடி நிக்கிற பொண்ணுங்க பார்க்கணும்னு முன்னாடி தூக்குவீங்களே, அதுக்கு பேர் என்ன சொல்லு? சார், அது வீலிங் சார். வீலிங். வீலிங் வீலிங் பண்ணும்போது நீங்க விழுவுறீங்களோ இல்லையோ, அதை பார்த்துட்டு இந்த பொண்ணுங்க உங்க மேல விழுந்துடுறாங்கய்யா. அவங்க விரும்பின ஆளுங்களை பத்தி எல்லாம் தெரியறதுக்குள்ள அவங்க வீல் இல்லாத வண்டி ஆயிடுறாங்க. அதுக்கு தான் சொல்றேன், ஒழுங்கா படிச்சு ஒரு வேலையை தேடிக்க. படிப்பு செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னா கேளு, நான் தரேன். அப்பா, என்னாச்சு? அருண் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவனை நல்லா உரசி பார்த்துட்டப்பா. அவன் நம்ம வீட்டுக்கு வாட்ச்மேன் இருக்க கூட லாய்க்கு இல்லப்பா. அப்பா, ஐ எம் பிஸி, நான் அப்புறம் பேசுறேன் உன்கிட்ட. பிரியா, அப்பா. பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிட்டு இருக்கேன். ஒரு வாரத்தில் வந்துடுவேன். ஓகேப்பா. டேக் கேர். அட்வொகேட் ராஜேஷ் ஃபோன் பண்ணுவாரு. என்ன வேலைப்பா? ஒன்றும் இல்லைம்மா, நான் பேசிக்கிறேன். பிரியா, சாந்தி எங்க? சாந்தி. ஜாக்கிரதையா பாரு. ஓகேப்பா. பிரியா, அப்பா, நம்பிக்கைத்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருந்த அதை கொன்னுட்டியடி. அப்பா நீ என்ன கூப்பிடாத. என் மகள இருக்க எந்த அருகதையும் கிடையாது. என் முகத்திலேயே முழிக்காத. ஐயா கதவு திறக்க மாட்டேங்கிறாரு. அப்பா, அப்பா, அப்பா.